ஒரு இஸ்லாமியரும் ஒரு தமிழரும் தமிழ் பேசுகிற ஒரு தமிழரும் அங்கே அமைச்சராக இடம்பெறவில்லை. இதை நீங்க தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியர் கூட அமைச்சராக இல்லையே, நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை மட்டுமே பெற்று சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலனாக நாங்கள் நிற்போம் என்று வாக்குறுதி கொடுத்து இங்கே வருகிற திமுக குறைந்தது ஒரு 3 அமைச்சர்களை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா ஏத்துக்க முடியாது. இன்னும் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம் 7.5 விழுக்காடு நீட்ல உள்கீட ஒதுக்கீடு கொண்டு வந்து ஆளுநர் கையெழுத்து போட முடியாதுனாரு. கருப்படி தூக்கிட்டு ஓடலையே ரோட்ல. அவர்களினுடைய வலிமை சாதியினுடைய வலிமைதான் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே அரசியலில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ தேசிய கட்சி நடத்துகிறவர்கள் நீங்கள் போய் ஒடிசாவிலே கேட்கிறீர்களே, உங்க ஒரு தமிழன் ஆளலாமா ஒடிசாவை என்று? ஒரு தமிழன் ஒடிசாவை ஆளக்கூடாது என்று பாரதிய ஜனதா சொல்லுகிறதா? வெளிப்படையா இன்னைக்கு பேசணும்ல, தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பேசினாருன்னு தெரியலையே ஒழிய, ஆனால் அந்த உடல் மொழி என்பது ஏற்றுக்கொள்கிற வகையிலே இல்லை. சரிதானுங்களா? 15 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய உள்துறையை பார்த்து கொண்டிருக்கிற அமைச்சருக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு, வள்ளுவன் கொடுத்து விட்டு போன அறிவு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மாத்தி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசிய சிந்தனை வெகுஜனமயப்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நினைத்திருந்தால் திமுக கைது செய்த முடியுமா? முடியாதா? ஆனா செய்யல. ஏன் செய்யல? இது அடிப்படையில் நாம் தமிழர் உறுப்பினராக இருக்கிற தம்பிகளுக்கு கேட்டீங்கன்னா பார்த்து பயந்துட்டாங்க எங்க அண்ணன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான அம்மா இதழின் ஆசிரியரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம் ஐயா. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அதிமுக தலைவரின் செயல்பாடுகள் சரிவர இல்லை அப்படின்னு மக்கள் நினைத்ததனால்தான் இந்த பின்னடைவு ஏற்பட்டது. இல்லை, அப்படி இல்லைங்க. என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே மக்கள் ஆளுகிற கட்சியினுடைய தலைவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கணித்து தான் வாக்களிப்பாங்க. எதிர்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வாக்களிக்கிற பழக்கம் என்பது இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்த்தது என்னன்னா, மோடி வேணுமா வேண்டாமா? நீங்க அந்த பக்கம் யாருங்கிறத பற்றியும் கூட கவலை இல்லை. மோடி வேண்டாம் என்று முடிவு செய்த தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு யாருக்கு வாக்களித்தால் சரியாக இருக்கும் என்று பார்க்கிற போது இன்னொரு அணியாக அவர்கள் நின்ற காரணத்தால், திமுக இன்னைக்கு ஐஎன்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியின் சார்பாக அவர்கள் நின்ற காரணத்தால் இந்திய அளவிலே அவர்கள் ஒரு மாற்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற தோற்றம் காட்டப்பட்ட காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒன்று வேண்டாம், 100 யூனிட் இலவச மின்சாரம் இருக்குங்க தமிழ்நாட்டில். செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆட்டோ லூம்கெல்லாம் அந்த இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணுகிறோம்னு சட்டமன்றத்திலேயே பேசினாரு. அன்றைக்கு மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் எழுந்து சட்டமன்றத்திலேயே பேசினார், நாங்கள் அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பதையும் நிறுத்தக்கூடாது, இந்த ஆட்டோ லூமு பவர் லூமு அத்தனைக்கும் இலவச மின்சாரம் என்பது தொடர வேண்டும் என்பதை பேசினார். அதன் பிறகுதான் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். கள்ளச்சாராய் சாவு நடந்துச்சு, 26 பேர் மரணித்து போனார்கள் மரக்காணத்துல. அந்த கள்ளச்சாராய் சாவுகள் நடப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராய் கலாச்சாரம் வந்துவிட்டது என்பதை காவல்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் 1 மணி நேரம் பேசினார். அன்றைக்கு கேட்டிருந்தால் இந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாம். எங்க நம்ம செயல்படாம கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நாடு தழுவிய அளவில் அதிமுக நடத்தி இருக்கிறது இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக இவர்களுடைய மக்கள் விரோத போக்கை கண்டிச்சு. எனவே அதிமுக ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் வியூகங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய வியூகம் இந்த முறை வெற்றி பெற்று இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல பாரதிய ஜனதாவை தங்களுடைய கூட்டணிக்கு கூட்டு அவர்களோடு அனுசரையா போகலன்னு தான் இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம் என்று சொல்லப்படுது. அனுசரணையா போய் கிடைக்கிற வெற்றியும் வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்பதுதான் அதுக்கு பொருள். பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக மட்டுமே அரசியல் ஆகிடுமா? ஒரு கெட்ட வாய்ப்பா தமிழ்நாட்டில் அப்படித்தான் ஆயிருக்குது. அதுதான் சிக்கல். இப்ப எனக்கு இன்னும் நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. எனக்கு இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், எதற்காக திமுக மக்கள் வாக்களிச்சாங்க? திமுக இந்த 3 ஆண்டுகள்ல செயல்படுத்தி இருக்கிற நலத்திட்டங்கள் என்ன? நான் உங்களுக்கு ஒரு தரவை சொல்றேன். 3 லட்சம் கோடி திமுக அரசு அமைந்து கடன் வாங்கியிருக்கிறார்கள். 3 ஆண்டுகள்ல 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். மக்கள் நலத்திட்டங்களாக கொடுத்து கொண்டு தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தியாச்சு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கொடுத்து கொண்ட திட்டம் இன்றைக்கு முழுமையாக கைவிடப்பட்டாச்சு. பெண்களுக்கு அந்த இருசக்கர வாகனத்திற்கு கொடுக்கப்பட்ட மானிய தொகை என்பது நிறுத்தப்பட்டாச்சு. குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை கொடுக்கறாங்க. இந்த வர ஒரு நிமிஷம் அதுக்கு வந்துடுறேங்க. இவங்க நிறுத்தினது முதல்ல நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் நிறுத்தியாச்சு. இலவச வீடுகள் வழங்குகிற திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு வீடு அதெல்லாம் சுத்தமா இல்லை. இத்தனையும் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் கைவிடப்பட்ட திட்டங்கள். மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். 1 மடங்கு இல்ல 3 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள். சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறார்கள். பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது. சகல பொருட்களின் விலையும் உயர்ந்திருக்கிறது.
இத்தனையும் உயர்ந்து இதுல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியாச்சு, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு, நலத்திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தியாச்சு. செய்தது என்ன என்கிற கேள்விக்கு 2 செய்திகளை அவர் சொல்லுகிறார். ஒன்று நீங்கள் சொல்லுகிற இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டம், இன்னொன்று பெண்களுக்கு இலவசமாக பஸ் விட்டோம் என்று சொல்லி லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்கான் பஸ்ஸுக்கு. இன்னைக்கு நீங்க அந்த பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கு. இந்த 2 தான் இவர்கள் சொல்லுகிற சாதனை. இதுல நான் உங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த திட்டத்திற்கான ரெவென்யூ எங்கிருந்து அரசாங்கம் எடுக்குது? இப்ப நான் சொன்ன இந்த மின்சார கட்டணத்தை ஏத்திலிருந்து எடுக்கிறாங்களா, இல்ல 3 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்களா அதுல இருந்து எடுக்கிறாங்களா? எதிலும் இல்லை. இவங்க எடுக்கிறது டாஸ்மாக் வருமானத்திலிருந்து எடுக்கிறாங்க. நீங்க பட்ஜெட்டை போட்டது போய் பாருங்க, தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்ல பாருங்க, 5000 கோடி முதலிலே செலவாகும். எதுக்கு? இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கு 5000 கோடி செலவாகும் என்று சொன்னவர்கள் அதே பட்ஜெட்ல டாஸ்மாகின் அடுத்த ஆண்டு இலக்கு 5000 கோடி அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அந்த இலக்கை அச்சீவ் பண்ணியிருக்காங்க என்றால் ரொம்ப இயல்பாக டாஸ்மாகினுடைய வருமானத்தை உயர்த்தியதன் மூலமாக 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக டாஸ்மாகை இயக்குவதன் மூலமாக இவர்கள் அந்த பணத்தை எடுத்து விட்டார்கள். எனவே அந்த நலத்திட்டம் கொடுப்பதற்கு இவர்கள் இதுல எதிலிருந்தும் தொகை எடுக்கல. அதே மாதிரி இந்த இலவச பேருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா பல வழித்தடங்களிலே இயல்பாக இயங்கி கொண்டிருந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டுருச்சு. அதை நிறுத்திட்டு இந்த இலவச பேருந்து கொண்டு வரா. இந்த இலவச பேருந்து எங்க ஓடிட்டு இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். கடைக்குள்ள ஓடுது, இப்போ ஒரு தெருவுக்குள்ள மனிதர்கள் போயிட்டு இருந்தா அவங்க மேல ஓடுது, பக்கத்துல நினைக்கிறீங்க கல்டுகள் ஓடுது, எல்லாம் அந்த லட்சணத்தில் இருக்குது இன்றைக்கு போக்குவரத்து துறையினுடைய. அப்ப இந்த அரசுக்கு எதுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க? நீங்க எனக்கு சொல்லுங்க. எந்த காரணமும் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே எதற்காக வாக்களித்தார்கள்? மோடியின் மீது இருக்கிற எதிர்ப்பின் காரணமாக அது ஒரு பக்கம் குவிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை. நீங்க சொல்ற இந்த தொடர்ச்சியாகத்தான் ஒரு பொது மேடையிலேயே அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா கூட்டி எச்சரிக்கிறாரு. அது ஒரு ஆணவ போக்கா? இது எதை காட்டு? முதல்ல அவர் என்ன பேசினாரு எனக்கு தெரியலீங்க. அது இங்க இருக்கிற ஊடகங்களை வச்சு நம்ம பேச முடியாது. இங்க என்னென்னமோ இவங்க ஒன்று எழுதுறாங்க. அவர் என்ன பேசினாருங்கிறது எனக்கு இல்லை, யாருக்கும் தெரியாது. தமிழிசைக்கும் அவருக்கும் மட்டுமே தான் அது இல்லை. நாம அந்த காணொலியை பார்க்கும் போதே விரல்களை காட்டி அவர் மிக எச்சரிக்கை செய்யப்படும். அது புரியுது. என்ன பேசினாருன்னு தெரியல எவ்வளியே. ஆனால் அந்த உடல் மொழி என்பது ஏற்றுக்கொள்கிற வகையில இல்லை. சரிதானுங்களா? நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிற போது, அவர் ஒரு கிளை செயலாளராக இருக்கலாம், நீங்க ஒரு மிகப்பெரிய மாவட்ட தலைவர் இருக்கலாம், ஒரு மாநில தலைவராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு மாணவனையும் ஒரு ஆசிரியரும் பேசிக்கொள்வது போலவோ, அல்லது அதையும் கூட அப்படி சொல்லக்கூடாது, ஒரு வார்டனும் ஒரு சிறை கைதியும் பேசிக்கொள்வது போல 2 அரசியல் தலைவர்கள் பேசிக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அப்ப அவருடைய உடல் மொழி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நீங்க அப்படி அவங்களை கண்டிக்க வேண்டியமா இருந்தா உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் தான், நீங்க தனி அறையில கூப்பிட்டு அவரோடு பேசலாம், அவரை நீங்க கண்டிக்கலாம், உங்க கட்சியினுடைய நடைமுறைகளை சொல்லிக் கொடுக்கலாம். யாராவது கேள்வி கேட்க போறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒரு பொது மேடையில் வச்சு ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்தவரை, ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தவரை நீங்கள் அந்த உடல் மொழியை பயன்படுத்தி பேசுவது என்பது நான் என்னுடைய பயணிலையும் கூட பேசினேன். அமித்ஷா அவர்களுக்கு திரு மோடி அவர்கள் உலகம் எல்லாம் போனால் எங்கே போனாலும் திருக்குறள் சொல்லுகிறார். அமித்ஷா அவர்களுக்கு சொல்லணும், காட்சி கெளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீக்கூறு மக்கள் நிலம். 15 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய உள்துறையை பார்த்து கொண்டிருக்கிற அமைச்சருக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு, வள்ளுவன் கொடுத்து விட்டு போன அறிவு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஒரு குறைந்தபட்ச மனிதன் மதிக்கிற அந்த அடிப்படை நாகரிகம் கூட இல்லை என்று சொன்னால் நீ அரசியல் செய்வதற்கு தகுதியற்றவன் என்பது பொருள். இதே ஆணவ போக்கு, இதே புறக்கணிப்பு இருந்ததுனாலதான் அதிமுக பாரதிய ஜனதாவை விட்டு விலகியதா? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அளவிலேயே பாரதிய ஜனதாவோடு ஒன்றி போக முடியாத ஒரு கட்சிங்க. சரிதானுங்களா? ஒரு காலத்துல ஒரு சூழல் கேட்ப, ஒரு சந்தர்ப்பத்திற்கேற்ப கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் வந்தது, அவ்வளவுதான். எனவே கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல. நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அதிமுக கூட்டணியில இருந்த போதே, நீங்க திமுக கிட்ட இப்படி ஒரு உதாரணம் இருக்கான்னு எங்கேயாவது கேட்டு பாருங்க. நீங்க திமுக பிரமுகர்களை எடுத்தீங்கன்னா, நேர்காணல் எடுத்தா கேட்டு பாருங்க. அதிமுக கூட்டணியில இருக்கிற போதே இந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை தடுத்து நிறுத்தியது. மீத்தேன் எடுக்கிற திட்டம் கையெழுத்து போட்டது ஸ்டாலின், கொண்டு வந்தது காங்கிரஸ். மீத்தேன் எடுக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தது பாரதிய ஜனதா. அங்கே மீத்தேன் எடுத்தால் நம்முடைய விவசாயிகள் டெல்டா மாவட்டத்திலே சோழர் மண்ணிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை விவசாயம் பண்ண விவசாயிகள் அகதியா வெளியே போகணும். அகதியத்தை வெளியேறணும், வேற வழி இல்லை, வாழ்வாதாரம் முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துல அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சு அதுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு கொடுத்து அதை காப்பாற்றியது யார்? அதிமுக. எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அதை செய்து முடித்தார். அன்றைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து தான் அதை செய்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தாங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா ஏற்றுக்க முடியாது. இன்னும் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருந்தோம் 7.5 விழுக்காடு நீட்ல உள்இட ஒதுக்கீடு கொண்டு வந்தா ஆளுநர் கையெழுத்து போட முடியாதுனாரு. கருப்பு கொடி தூக்கிட்டு ஓடலையே ரோட்ல, கருப்பு பலூன் விட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கலையே. அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினார். ஆளுநர் கையெழுத்து இல்லாமையே அவசர சட்டம் போட்டார். அந்த ஆண்டே 600 பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்தார்கள். அதுதான் அதிமுக.
அப்ப இது பாரதிய ஜனதாவோடு நம்ம விலகி வந்ததுக்கு 1008 காரணம். பாரதிய ஜனதாவோடு கொள்கை ரீதியாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இணைந்து போக முடியாது. ரெண்டும் வேற வேற கட்சிகள். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் திமுகவினுடைய இந்த பேயாட்சி வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு பெரிய தேவையின் அடிப்படையில் நாம் அன்றைக்கு எல்லாரும் ஒன்றிணையணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு கூட்டணி ஏற்பட்டுச்சு. அவ்வளவுதானே ஒழிய அது இன்றைக்கு பிரிஞ்சிருப்பது ரொம்ப சாதாரணம். இப்போ இந்த தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சமூக வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு குறைந்ததாக சொல்லப்படுது. இதற்கு டிடிவி தினகரன் ஐயா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய இல்லை, அவங்க வந்துங்க இப்போ ஒரு இந்த அங்கே வந்து வாக்குகளை வாங்கி 2 பேருமே தேர்தல் களத்தை சந்திச்சாங்க, சரிதானுங்களா? அதுவும் 2 பேரும் அவங்களுக்கு வலிமையாக இருக்கிற தொகுதிகள் என்று சொல்லப்படுகிற தொகுதிகளுக்குள்ளேயே போய் நின்று தேர்தலை சந்தித்தார்கள். வென்றார்களா என்று பார்த்தால் இல்லை. வெல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு வாக்கில்லை என்பது வெளிப்படை. இப்போ இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு அது பொய்ன்னு ஆயிடுச்சு. அப்போ இது வந்து அவருக்கு இப்போ வாக்களிச்சு இருக்கிறவங்களும் கூட சில பேருக்கு என்ன சிந்தனை இருந்திருக்கலாம்னா, எதிர்காலத்தில் இப்போ இங்கிருந்து அண்ணாமலையும் கூட போய் சொன்னார், தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக இவரிடம் வந்து விடும் என்று. எனவே அப்படி ஒன்று நடக்கலாமோ போகலாம் என்கிற சிந்தனையிலையும் கூட அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கலாம். அவர்களினுடைய வலிமை சாதியினுடைய வலிமை தான் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே அரசியலில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு சாதியை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள். உங்களுடைய